வணக்கம் 6 மணி செய்திகளுக்காக நான் ஆர் தேவப்பிரியன். இன்றைய நாள் முழுவதும் நடைபெற்ற பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை ஒரு நிமிட செய்தி தொகுப்புகளாக பார்க்கலாம். தனது 70வது பிறந்தநாளை ஒட்டி முன்னாள் முதலமைச்சர் அண்ணா கருணாநிதி நினைவிடங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தனது 70வது பிறந்தநாளை கொண்டாடினார். இதையொட்டி சென்னை மெரினாவில் உள்ள அண்ணா நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் தனது தந்தையும் முன்னாள் முதலமைச்சருமான கருணாநிதி நினைவிடத்தில் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். மு க ஸ்டாலினின் பிறந்தநாளை ஒட்டி கருணாநிதி நினைவிடத்தில் முயற்சி முயற்சி முயற்சி, அதுதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. அதன் பின்னர் சிஐடி காலனியில் உள்ள இல்லத்தில் கருணாநிதியின் உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்திய முதலமைச்சர் கோபாலபுரம் இல்லத்தில் தனது தாயார் தயாளு அம்மாளிடம் வாழ்த்து பெற்றார். இதேபோன்று வேப்பேரி பெரியார் திடலில் உள்ள பெரியார் நினைவிடத்தில் மு க ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அப்போது திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி முதலமைச்சருக்கு புத்தகத்தை பரிசாக கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தோழமை கட்சி தலைவர்கள் நேரில் வாழ்த்து தெரிவித்தனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு, டி ராஜா, முத்தரசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன், விசிக தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோர் முதலமைச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து அவர்களுக்கு மரக்கன்றுகளை முதலமைச்சர் பரிசாக வழங்கினார். அனைத்து ஜனநாயக சக்திகளையும் ஒருங்கிணைக்கக்கூடிய முயற்சியில் திமுக எடுக்கிற முன்னெடுப்புகள் அனைத்துக்கும் விடுதலை சிறுத்தைகள் உற்ற துணையாக இருப்போம். இதேபோன்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, தலைமை நிலைய செயலாளர் துரை வைகோ, தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் உள்ளிட்டோரும் மு க ஸ்டாலினுக்கு நேரில் வாழ்த்து தெரிவித்தனர். அவரது புகழ் பெண்ணும் மண்ணும் இருக்கின்ற வரை இருக்கும். திராவிட இயக்க சரித்திரத்திலே ஒரு புதிய ஒளி வீசுகிறது. இதைத் தொடர்ந்து அண்ணா அறிவாலயத்தில் கட்சித் தொண்டர்களிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து பெற்றார். திருவண்ணாமலையைச் சேர்ந்த திமுக நிர்வாகி ஜாகிர் ஷா முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஒட்டகத்தை பரிசாக வழங்கினார். திமுக கொடி போர்த்தப்பட்ட ஒட்டகத்தை முதலமைச்சர் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார். பிறந்தநாளை ஒட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் ஆகியோர் கடிதம் மூலம் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். இதேபோன்று பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் தொலைபேசி மூலம் முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். முன்னதாக பிரதமர் மோடி தனது டுவிட்டர் பக்கத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நீண்ட ஆயுளுடனும் ஆரோக்கியமாகவும் வாழ வாழ்த்துவதாக பதிவிட்டுள்ளார். இதேபோன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நீண்ட ஆயுளுடனும் நிறைந்த ஆரோக்கியத்துடனும் வாழ பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக ஆளுநர் ஆர் என் ரவி பதிவிட்டுள்ளார். மு க ஸ்டாலினின் சகோதரியும் திமுக எம்பியுமான கனிமொழி ட்விட்டரில் வாழ்த்து தெரிவித்து வீடியோ வெளியிட்டார். நாடு முழுவதுமே பாசிசத்தை எதிர்ப்பதற்கு தன்னுடைய கொள்கை பிடிப்பால் தொடர்ந்து போர் தொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் தளபதி அவர்களை நம்பிக்கையோடு உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நாளிலே அவருக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இதேபோன்று தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோரும் முதலமைச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். சென்னையில் வீட்டு பயன்பாட்டு எரிவாயு சிலிண்டரின் விலை 50 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்தியாவில் சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயித்து வருகின்றன. அதன்படி ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாளிலும் வீட்டு பயன்பாடு மற்றும் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை மாற்றியமைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த ஜூலை 6ஆம் தேதிக்கு பிறகு 8 மாதங்களாக வீட்டு பயன்பாட்டு சிலிண்டரின் விலை மாற்றம் செய்யப்படாத நிலையில் தற்போது 50 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. இதேபோன்று வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டரின் விலையும் உயர்ந்துள்ளது. சென்னையில் 1068 ரூபாய் 50 காசாக இருந்த வீட்டு பயன்பாட்டு சிலிண்டரின் விலை 50 ரூபாய் உயர்த்தப்பட்டு 1118 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோன்று 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டர் விலை 351 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1917 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் 2268 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. அக்டோபர் மாதத்திற்கு பிறகு வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலை மீண்டும் 2000 ரூபாயை கடந்துள்ளது.
சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வுக்கு பொதுமக்கள் மற்றும் வணிகர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். விலைவாசி உயர்வால் ஏற்கனவே கடும் சிரமத்தை சந்தித்துள்ள நிலையில் சிலிண்டர் விலை உயர்வு மேலும் சுமையை ஏற்படுத்தியுள்ளதாக பொதுமக்கள் கூறியுள்ளனர். சிலிண்டர் விலை உயர்ந்ததால் மீண்டும் விறகடுப்பை பயன்படுத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். வீட்டு வேலைக்கு போற இடத்துல 1500 ரூபா தான் கொடுக்குறாங்க. அந்த 1500 ரூபா வச்சுட்டு மாசம் மாசம் என்ன பருப்பு அரிசி வாங்குறது, சிலிண்டர் என்ன வாங்குறது. ஒரு நாளைக்கு 500 600 இதுமாரி இப்போ கூலி வேலை செய்கிறவங்களெல்லாம் சிலிண்டர் வாங்கி வச்சுட்டு எங்களால் யூஸ் பண்ண முடியாது. இப்போ சிலிண்டர் தீர்ந்துருச்சு, இதை பாருங்க விறகு அடுப்பு வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதேபோன்று வர்த்தக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை உயர்வால் தொழில் பாதிக்கப்படுவதாக உணவகம் மற்றும் தேநீர் கடை உரிமையாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். ரொம்ப பாதிக்கப்படுறாங்களாம், இது மாதிரி ரொம்ப பாதிக்கப்படுறான். ஆளுங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடிய மாட்டேங்குது, பொருள் வாங்க முடிய மாட்டேங்குது, செய்ய முடிய மாட்டேங்குது. பாதிப்பு வியாபாரத்தில் நஷ்டம், லாபத்தில் நஷ்டம் போக வேண்டியதா, அது மாதிரி தான் ஆகிட்டு இருக்கு. இதன் காரணமாக தேநீர் மற்றும் உணவுப் பொருட்களின் விலையை உயர்த்தும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் வணிகர்கள் கூறுகின்றனர். +1, +2 மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு ஹால் டிக்கெட் வரும் 3ஆம் தேதி பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. மார்ச் 13ஆம் தேதி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வும், மார்ச் 14ஆம் தேதி 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வும் தொடங்க உள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் தீவிரம் அடைந்திருக்கும் நிலையில் தேர்வர்களின் இறுதிப் பட்டியல் அனைத்து பள்ளிகளுக்கும் அனுப்பப்பட்டுள்ளது. இந்நிலையில் www.dgel.tn.gov.in என்ற இணையதள முகவரியில் +1, +2 மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு ஹால் டிக்கெட்டை மார்ச் 3ஆம் தேதி பிற்பகல் முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. மாணவர்கள் தாங்கள் பிறந்த தேதி மற்றும் பதிவெண் உள்ளிட்டவற்றை பதிவிட்டு ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தெரிவித்துள்ள அரசு தேர்வுகள் துறை இதுகுறித்து சுற்றறிக்கையை அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் அனுப்பி வைத்துள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் போலி டாக்டர் பட்டம் வழங்கியது தொடர்பாக காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக துணைவேந்தர் வேல்ராஜ் தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழகத்தின் பெயரை தவறாக பயன்படுத்தி அரசு முத்திரையுடன் விழா நடத்தி நடிகர் வடிவேலு, இசையமைப்பாளர் தேவா உள்ளிட்டோருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ், நிகழ்ச்சி நடத்திய தனியார் நிறுவனத்திற்கும் பல்கலைக்கழகத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என விளக்கம் அளித்தார். மேலும் ஓய்வு பெற்ற நீதிபதி வள்ளிநாயகம் கடிதம் தந்ததாக கூறி பட்டமளிப்பு விழாவுக்கு அனுமதி கோரப்பட்டதாக அவர் கூறினார். அண்ணா பல்கலைக்கழக வளாகம்னு சொல்லி அவரை ஏமாத்திட்டாங்க. எங்கள்கிட்ட அவரோட லெட்டர் இருக்கிறது மாதிரி காமிச்சு, அதனால டீனும் சரி ஒரு நல்ல ஹைகோர்ட் ஜட்ஜ் வர்றதுனால ஃபங்க்ஷன் நடத்திட்டு போட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு தொலைபேசி வாயிலாக பேசிய ஓய்வு பெற்ற நீதிபதி வள்ளிநாயகம், கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கும் விழாவுக்கு எந்த ஒரு பரிந்துரை கடிதமும் வழங்கவில்லை என தெரிவித்துள்ளார். இல்ல சார், நான் இருந்தப்ப சான்ஸே இல்லை சார். என்ன கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சீரியல் போடக்கூடாது. நான் ஆஸ் எ not expect to put any if somebody misuses it, I'm not responsible for that. தனது கையெழுத்தை மோசடியாக பயன்படுத்தியவர்கள் மீது புகார் அளிக்கப் போவதாகவும் அவர் கூறினார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் கடந்த 27ஆம் தேதி நடைபெற்ற இடைத்தேர்தலில் 74.79% வாக்குகள் பதிவாகின. இதனைத் தொடர்ந்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சித்தோடு அரசு பொறியியல் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு கொண்டுவரப்பட்டன. இந்த நிலையில் நாளை காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு வாக்கு எண்ணிக்கை மையத்தில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சசிமோகன் ஆய்வு மேற்கொண்டார். இப்போ ஸ்ட்ராங் ரூமுக்கு 2 கம்பெனி ஆஃப் சிஏபிஎஃப் கம்பெனி இருக்காங்க. அவங்க ஸ்ட்ராங் ரூம் கார்டு பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இன்னர் பெரிஃபரி அவங்க பார்த்துக்கிறாங்க. இப்போ நம்ம ஆர்ம்டு ரிசர்வ், டிஎஸ்பி ஸ்ட்ரென்த்து, ஸ்பெஷல் பெட்டாலியன் அவங்க ப்ளஸ் நம்ம லோக்கல் ஸ்ட்ரென்த் இவங்க 2nd and 3rd டயரில் டியூட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. வாக்கு எண்ணிக்கை தொடங்குவது முதல் வெற்றி சான்றிதழ் வழங்கும் வரை முழுமையான பாதுகாப்பு செய்யப்பட்டுள்ளதாகவும், வாக்கு எண்ணிக்கை மையம் மட்டுமின்றி தொகுதி முழுவதுமே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். விழுப்புரம் அன்புஜோதி ஆசிரமத்தில் பாலியல் தொல்லை உட்பட பல்வேறு குற்றச்சம்பவங்கள் நடந்திருப்பதாக பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் வாக்குமூலம் அளித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே குண்டலப்புலியூரில் உள்ள அன்புஜோதி ஆசிரமத்தில் 4 ஆண்டுகளாக இருந்த பெண்மணி ஒருவர் அதிர்ச்சி தரும் வாக்குமூலம் ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் பாலியல் வன்கொடுமை காரணமாக 2 முறை ஆசிரமத்தில் இருந்து தான் தப்பித்துச் சென்றதாக அவர் கூறியுள்ளார். மேலும் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட மற்ற பெண்களும் தன்னிடம் கதறி அழுததாக அவர் தெரிவித்துள்ளார். போட்டு காசு இருந்தா காசு அடிச்சு புடுங்கிறது, நகை யாராச்சும் கொண்டு வந்தாங்க நகையை அடிச்சு புடுங்கிறது, தப்பான பிள்ளைங்கள்ட்ட பழகிறது, வயசு பிள்ளைங்க எல்லாம் கூட்டிட்டு வந்தாங்கன்னா அந்த மாதிரி பண்றது, அவங்க போயிட்டு தான் நம்மளுக்கு இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. இதுகுறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு தொலைபேசி வாயிலாக பேட்டி அளித்த ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திலகவதி, பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகும் பெண்கள் தைரியமாக காவல்துறையிடம் புகார் அளிக்க வேண்டும் என கூறினார்.
இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னு சொல்லியிருந்தா நிச்சயமாக அவங்க நடவடிக்கை எடுத்துப்பாங்க, உறுதியாக என்னால சொல்ல முடியும். அது எவ்விதமான தகவலையுமே சொல்றதில்ல நம்ம ஜனங்க அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக நான் பாக்குறேங்க. இந்த நிலையில் அன்புஜோதி ஆசிரமத்தில் மேலும் சில பெண்கள் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார்களா என காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அரசு மருத்துவமனைகளில் மட்டுமே கிடைக்கும் 41,009 மனநல மாத்திரைகள் விழுப்புரம் அன்புஜோதி ஆசிரமத்தில் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டதாக சிபிசிஐடி தெரிவித்துள்ளது. விக்கிரவாண்டி அன்புஜோதி ஆசிரமம் வழக்கு குறித்து நீதிமன்றத்தில் சிபிசிஐடி அறிக்கை தாக்கல் செய்தது. அதில் அன்புஜோதி ஆசிரமத்தில் இருந்து காணாமல் போனதாக கூறப்பட்ட ஜபருல்லாவின் அடையாளத்தில் ஆண் சடலம் ஒன்று பெங்களூருவில் கண்டுபிடிக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் உள்ள அவரது உறவினர்கள் ஒத்துழைத்தால் டிஎன்ஏ பரிசோதனை செய்ய தயார் என்றும் சிபிசிஐடி தெரிவித்துள்ளது. மேலும் தமிழக கர்நாடக காவல்துறையினர் பேரில் போலி லெட்டர் பேட் சீல்களை பயன்படுத்தி ஆசிரமவாசிகளை இடமாற்றம் செய்ததும் அறிக்கையில் அம்பலமாகியுள்ளது. இதுகுறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு தொலைபேசி வாயிலாக பேட்டியளித்த மனித உரிமை செயல்பாட்டாளர் ஹென்றி திபேன் இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய அதிர்ச்சிக்குரிய விஷயங்கள் என்ன காட்டுகிறது என்றால், சமூக நலத்துறை என்று நாம் அறிவித்து செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய துறைக்குள் சமூக விரோதிகள் பலர் பணி செய்கிறார்கள் என்பது நல்ல வெளிச்சத்தோடு தெரியுது. இந்நிலையில் அரசு மருத்துவமனைகளில் மட்டுமே கிடைக்கும் மாத்திரைகள் தனியார் ஆசிரமத்திற்கு கிடைத்தது குறித்து விசாரிக்கப்படும் என்று மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உறுதியளித்துள்ளார். கோவை மாவட்டம் மதுக்கரையில் மக்னா யானை ரயிலில் அடிபடாமல் நொடிப்பொழுதில் தப்பிய வீடியோ வெளியாகியுள்ளது. தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்ட எல்லைப் பகுதிகளில் விவசாய நிலங்களை சேதப்படுத்தி பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த மக்னா யானை கடந்த 5ஆம் தேதி பிடிக்கப்பட்டு கோவை மாவட்டம் வரகழியாறு வனப்பகுதியில் விடப்பட்டது. இந்த யானை மீண்டும் குடியிருப்பு பகுதிகளுக்குள் வருவதை தடுக்க அதன் கழுத்தில் ரேடியோ காலர் என்ற கருவியை பொருத்திய வனத்துறையினர் யானையின் நடமாட்டத்தை தொடர்ந்து கண்காணித்து வந்தனர். இந்த நிலையில் கடந்த 23ஆம் தேதி மதுக்கரை வந்த யானை தண்டவாளத்தில் ஏறி நின்றது. அதே நேரம் ரயில் வர தண்டவாளத்திலிருந்து யானையை விரட்ட மதுக்கரை வனத்துறையினர் பட்டாசு வெடித்து சத்தம் எழுப்பினர். அதிவேகத்தில் வந்த ரயில் மக்னா யானை தண்டவாளத்தில் இறங்கிய அடுத்த நொடியில் அந்த இடத்தை கடந்து சென்றது. மக்னா யானையின் நடமாட்டத்தை தொடர்ந்து கண்காணித்து வந்த வனத்துறையினர் துரிதமாக செயல்பட்டு யானையின் உயிரை காப்பாற்றியுள்ளனர். தமிழக அரசின் வல்லுநர் குழு அறிக்கை அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கரிடம் விசாரணை நடத்த தடையில்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக ஆறுமுகசாமி ஆணையம் அளித்த அறிக்கையில் தன்னை பற்றி தெரிவிக்கப்பட்ட கருத்து மற்றும் நடவடிக்கைக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையை நாடி இடைக்கால தடை பெற்றார். இந்த தடையை நீக்க கோரி தமிழக அரசின் கூடுதல் வழக்கறிஞர் தாக்கல் செய்த மனு அவசர வழக்காக விசாரிக்கப்பட்டது. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த நீதிபதி GR சுவாமிநாதன் தடையை நீக்க மறுப்பு தெரிவித்தார். தமிழக அரசின் தனிப்பட்ட வல்லுநர் குழு அறிக்கையின் அடிப்படையில் சி விஜயபாஸ்கரிடம் விசாரணை நடத்த எந்த தடையும் இல்லை என குறிப்பிட்ட நீதிபதி வழக்கை மார்ச் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். திமுகவுடன் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சேலம் மாநகரில் 3 தலைமுறைகளாக பாதாள சாக்கடை திட்டம் நிறைவடையாமல் உள்ளதாகவும் மேட்டூர் உபரி நீர் திட்டத்தை முழுமையாக நிறைவேற்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் NLC நிறுவனத்தின் விரிவாக்க பணிகளுக்காக நிலம் கையகப்படுத்தும் விவகாரத்திற்கு முதலமைச்சர் முற்றுப்புள்ளி வைக்காவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என்றும் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். வேளாண் துறை அமைச்சர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் இதற்கு உடனடியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். முதலமைச்சர் அவர்கள் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், இல்ல கடுமையான போராட்டங்களை நாங்கள் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். இதை கைவிடலனா, இது அறிவிப்பு வரலனா, வேளாண் பட்ஜெட் போற அன்னைக்கு நானே போய் அங்க போராட்டம் பண்ணுவேன். 2026 சட்டப்பேரவைத் தேர்தலை மனதில் வைத்து வரும் மக்களவைத் தேர்தலில் பாமக தலைமையில் கூட்டணி அமைக்கப்படும் என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். திருச்சி லால்குடி அருகே ஜல்லிக்கட்டு போட்டி வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் கள்ளக்குடியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் பெரம்பலூர், தஞ்சை, புதுக்கோட்டை, மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 600க்கும் மேற்பட்ட காளைகள் கொண்டுவரப்பட்டன. வாடிவாசலிருந்து துள்ளி குதித்து வந்த காளைகளை அடக்கிய மாடுபிடி வீரர்களுக்கு கட்டில், பீரோ, சைக்கிள் உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்பட்டன. இதேபோன்று திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ராட்டினமங்கலம் கிராமத்தில் காளை விடும் விழா நடைபெற்றது.
இதில் முதல் இடத்தை பிடித்த காளைகளுக்கு 1 லட்சம் பரிசாக வழங்கப்பட்டது. அனுமதியின்றி நடைபெற்ற இந்த விழாவில் காளைகள் முட்டி 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். சீனாவின் வூஹான் ஆய்வகத்திலிருந்து கொரோனா வைரஸ் பரவியுள்ளதாக FBI இயக்குநர் கிறிஸ்டோபர் ரே தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அமெரிக்காவில் தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த கிறிஸ்டோபர் ரே, கொரோனா தொற்றின் பிறப்பிடத்தை உலக நாடுகள் கண்டறியும் முயற்சிகளை சீனா தடுக்கவும் குழப்பம் ஏற்படுத்தவும் முயன்று வருவதாக கூறியுள்ளார். எனினும் அமெரிக்காவின் தொடர் குற்றச்சாட்டிற்கு சீனா மறுப்பு தெரிவித்து வருகிறது. இந்நிலையில் அமெரிக்க மின்சக்தி அமைப்பு வெளியிட்ட ஆய்வறிக்கையில் சீனாவின் வூஹானில் உள்ள ஆய்வகத்தில் நடந்த சிறிய விபத்தின் காரணமாகவே கொரோனா வைரஸ் பரவல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் அதிகாரப்பூர்வ அமைப்புகள் அடுத்தடுத்து கொரோனா வைரஸ் குறித்த அறிக்கையை வெளியிடுவது கொரோனா தொற்று எங்கிருந்து உருவானது என்கிற விவாதத்தை மீண்டும் கிளப்பியுள்ளது. தஞ்சையை சேர்ந்த இளைஞர் ஆஸ்திரேலியாவில் அந்நாட்டு காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியாவில் உள்ள சிட்னி நகரில் தமிழர்கள் அதிக அளவில் வசித்து வருகின்றனர். அங்குள்ள உணவகம் ஒன்றில் தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினத்தை சேர்ந்த முகமது ரஹமதுல்லா சையத் என்பவர் வேலை பார்த்து வந்துள்ளார். இந்த நிலையில் சிட்னி மேற்கு ரயில் நிலையத்தில் ரயிலுக்காக காத்திருந்த 28 வயதுடைய துப்புரவு தொழிலாளர் ஒருவரை முகமது ரஹமதுல்லா கத்தியால் குத்தியதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் ரஹமதுல்லாவை பிடிக்க முயன்றபோது அவர்களையும் கத்தியால் தாக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இதையடுத்து போலீசார் முகமது ரஹமதுல்லாவை நோக்கி துப்பாக்கியால் சுட்டனர். இதில் 2 குண்டுகள் முகமது மீது பாய்ந்து அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தமிழக இளைஞர் ஆஸ்திரேலிய போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் இதுகுறித்து ஆஸ்திரேலியாவில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வடகிழக்கு மாநிலங்களான திரிபுரா, மேகாலயா, நாகாலாந்தில் நாளை சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகின்றன. 60 தொகுதிகள் கொண்ட திரிபுராவில் கடந்த 16ஆம் தேதி ஒரே கட்டமாக சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. அந்த மாநிலத்தில் ஆளும் பாஜக மற்றும் திரிபுரா உள்ளூர் மக்கள் கட்சி கூட்டணி அமைத்து தேர்தலை எதிர்கொண்டன. இதேபோன்று முந்தைய ஆளும் கட்சியிலான CPM மற்றும் காங்கிரஸ் கூட்டணி அமைத்திருந்தன. இந்நிலையில் திரிபுராவில் 89.95% வாக்குகள் பதிவாகின. இதேபோன்று தலா 60 தொகுதிகள் கொண்ட நாகாலாந்து மற்றும் மேகாலயாவிலும் கடந்த 27ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் நாகாலாந்தில் 81.94%, மேகாலயாவில் 74.32% வாக்குகள் பதிவாகியுள்ளன. நிலையில் 3 மாநிலங்களிலும் நாளை காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்க உள்ளது. இதேபோன்று லட்சத்தீவு மக்களவை தொகுதி, மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், அருணாச்சல பிரதேச மாநிலங்களில் மொத்தம் 5 சட்டமன்ற தொகுதிகளின் இடைத்தேர்தல் முடிவுகளும் நாளை வெளியாகின்றன. 175 தொகுதிகளிலும் கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிட தயாரா என்று எதிர்க்கட்சிகளுக்கு ஆந்திர மாநில முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி சவால் விடுத்திருக்கிறார். ஆந்திர மாநிலம் தினாலியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தாம் ஏழைகளுக்காக ஆட்சி நடத்தி வருவதாகவும் சந்திரபாபு நாயுடு பணக்காரர்களுக்காக ஆட்சிக்கு வர துடிப்பதாகவும் சாடினார். தேர்தல் வாக்குறுதியில் 98% வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டதாகவும் தெரிவித்தார். ஆந்திராவில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சியும் நடிகர் பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சியும் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதற்காகவே ஜெகன்மோகன் ரெட்டி சவால் விடுத்திருப்பதாக அரசியல் நோக்கர்கள் தெரிவித்துள்ளனர். பவானி செல்லியாண்டியம்மன் கோவில் திருவிழாவில் பக்தர்கள் தங்களது உடலில் சேறு பூசியும் பல்வேறு வேடங்கள் அணிந்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஈரோடு மாவட்டம் பவானியில் உள்ள செல்லியாண்டியம்மன் கோவிலில் மாசி திருவிழா கடந்த 14ஆம் தேதி தொடங்கியது. இதன் முக்கிய நிகழ்ச்சியாக எல்லையம்மன் கோவிலிலிருந்து செல்லியாண்டியம்மன் கோவிலுக்கு அம்மனை அழைக்கும் நிகழ்வு நடைபெற்றது. அப்போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் உடலில் சேறு பூசியும் அம்மன், சிவன், குறவன், குரத்தி, ரோபோ வேடம் உள்ளிட்ட பல்வேறு வேடங்களை அணிந்து கொண்டும் ஊர்வலமாக வந்தனர். காய்கறிகள், இலை தலைகளை அணிந்து வந்தும் அம்மனை வழிபட்டனர். இதேபோன்று சிறு குறு தொழில் செய்பவர்கள் தங்கள் தொழில் செழிக்க காசு, பழங்கள், மிட்டாய் உள்ளிட்ட பொருட்களை சூறையிட்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். இந்த விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கிரீஸ் நாட்டில் 2 ரயில்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 36ஆக உயர்ந்திருக்கிறது. கிரீஸ் தலைநகர் ஏதென்ஸிலிருந்து தெசாஸ்தோனிக்கி நகருக்கு 350 பயணிகளுடன் ரயில் ஒன்று சென்று கொண்டிருந்தது.
லரிசா அருகே தெம்பி என்ற இடத்தில் வந்தபோது எதிரே அதிவேகத்தில் வந்து கொண்டிருந்த சரக்கு ரயில் நேருக்கு நேர் மோதி பெரும் விபத்து ஏற்பட்டது. இந்த கோர விபத்தில் பயணிகள் சென்ற ரயிலின் சில பெட்டிகள் தண்டவாளத்திலிருந்து தடம் புரண்டு தீ விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் 36 பேர் உயிரிழந்த நிலையில் 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்திருக்கின்றனர். தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு சென்ற மீட்புக் குழுவினர் கிரேன் உதவியுடன் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த விபத்தின் காரணமாக பயணிகளின் முதல் 2 பெட்டிகள் இருந்த இடம் தெரியாமல் போனதாக மீட்புப் படையினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் நாடு முழுவதும் 3 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என கிரீஸ் நாட்டு அரசு அறிவித்துள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரி கர்நாடகாவில் அரசு ஊழியர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். 7வது ஊதிய குழு இடைக்கால அறிக்கையை பெற்று உடனே அமல்படுத்த வேண்டும், வாரத்தில் 2 நாட்கள் விடுமுறை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் போராட்டத்தில் குதித்தனர். இந்நிலையில் அரசு ஊழியர்களுக்கு இடைக்கால நிவாரணமாக அடிப்படை ஊதியத்தில் 17% உயர்த்த முடிவு செய்திருப்பதாக கர்நாடக முதலமைச்சர் பசவராஜ பொம்மை அறிவித்துள்ளார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டுவரக்கூடிய சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராய குழு அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எனினும் போராட்டத்தை ரத்து செய்ய வாய்ப்பில்லை என்று அரசு ஊழியர் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் பந்து வீச்சாளர்கள் தரவரிசையில் இந்திய அணியின் ரவிச்சந்திரன் அஸ்வின் முதலிடம் பிடித்து அசத்தியுள்ளார். பார்டர் கவாஸ்கர் கோப்பை டெஸ்ட் தொடரில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது போட்டியில் இந்திய வீரர் அஸ்வின் 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதன் மூலமாக டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் பந்து வீச்சாளர்களுக்கான தரவரிசையில் இங்கிலாந்தின் ஆண்டர்சனை பின்னுக்கு தள்ளி முதலிடம் பிடித்துள்ளார். அஸ்வின் 864 புள்ளிகளுடன் முதலிடத்திலும் ஆண்டர்சன் 859 புள்ளிகளுடன் 2ஆம் இடத்திலும் உள்ளனர். இந்த வரிசையில் ஆஸ்திரேலியாவின் கமின்ஸ் 858 புள்ளிகளுடன் 3ஆம் இடத்தில் உள்ளார். மற்றொரு இந்திய வீரரான ஜஸ்பிரீத் பும்ரா 795 புள்ளிகளுடன் 4ஆம் இடத்தில் உள்ளார். ஐசிசி ஆல்ரவுண்டர்களுக்கான தரவரிசையில் ரவீந்திர ஜடேஜா முதலிடத்தில் நீடிக்கிறார். கடலூரில் மக்களுக்கு வழங்குவதற்காக வைக்கப்பட்டிருந்த ஆயிரக்கணக்கான இலவச டிவிக்கள் 13 ஆண்டுகளாக பயனற்று கிடப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் 2006ஆம் ஆண்டு கருணாநிதி தலைமையில் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதை அடுத்து மக்களுக்கு இலவச வண்ண தொலைக்காட்சி வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டது. 2011இல் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டது. இதனால் கடலூர் அடுத்த செம்மண்டலம் குண்டு சாலையில் உள்ள நகர அரங்கில் ஆயிரக்கணக்கான இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டிகள் அடைத்து வைக்கப்பட்டுள்ளன. 13 ஆண்டுகளாக அடைத்து வைக்கப்பட்டிருந்த இலவச டிவிக்கள் தற்போது பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டிகளை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருத்தணி முருகன் கோவில் மற்றும் ஆரணி அருகே முத்துமாரியம்மன் உள்ளிட்ட கோவில்களில் மாசி திருவிழாவை ஒட்டி தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் விஜயநகரம் கிராமத்தில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் கோவில் மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 10வது நாள் விழாவில் தேரோட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் ஆரணி சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு வடம் பிடித்து இழுத்தார். திரளான மக்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி திருவிழாவின் 5ஆம் நாள் நிகழ்ச்சியில் அன்னவாகனத்தில் முருகன் எழுந்தருளினார். வள்ளி தெய்வானையுடன் சிறப்பு மலர் மற்றும் வெள்ளி கவச அலங்காரத்தில் காட்சியளித்த முருகனை பக்தர்கள் தரிசித்தனர். முன்னதாக கோலாட்டத்துடன் வீதி உலா நடைபெற்றது. மற்ற செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.